தூத்துக்குடியில இருந்து ஜப்பான்ல இருக்க டோக்கியோக்கு போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்ச நம்ம ஊர் தமிழ் பொண்ணு விஜயலட்சுமி கருப்பசாமியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜயலட்சுமி கருப்பசாமி இவங்க தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு நார்மலான வீட்டை சேர்ந்த பொண்ணு தான். இவங்களுக்கு எந்த விதமான பேக்ரவுண்ட் ஃபேமிலி சப்போர்ட்டுமே கிடையாது. இவங்க தூத்துக்குடியில இருந்து கிளம்பி ஜப்பான் போகும்போது இவங்களோட கான்ஃபிடன்ஸ் தான் ஒரு பாஸ்போர்ட்டாவே கொண்டு போனாங்கன்னு சொல்லி ஆகணும். இப்போ இவங்க ஏகப்பட்ட ப்ரொஃபஷனலுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க, குளோபல் பிராண்டிங்ஸ் கூட கொலாபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ரைசிங் ஆண்டர்பிரனர் ஓவர் தி சீஸா இந்தியால பாக்குறாங்க. இந்த ஃபாக்ஸ் அகாடமியோட சக்சஸ் பாதைன்றது ரொம்ப கிளாஸியாலாம் இல்லைங்க. இவங்க டோக்கியோ போய் இறங்கினோடனே இவங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரியல, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கல்ச்சர் தெரியல, அப்புறம் மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட் அந்த நாலேஜ் எதுவுமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஜீரோ கான்டாக்டுங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க அங்கே போய் இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் உங்ககிட்ட இல்லை, நீ இந்த சொசைட்டிக்கு ஃபிட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க இந்த முயற்சியில தளர விடவே இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க லாங்குவேஜை கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லணும், அடுத்து கல்ச்சரை கற்றுக்கிட்டாங்க, அதுக்கடுத்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணாங்க. இப்போ இவங்க ஃபாக்ஸ் அகாடமின்ற ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க டோக்கியோலன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான ஏகப்பட்ட தமிழ் டேலண்ட்ஸ் அப்புறம் இந்தியன் டேலண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஜயலட்சுமி கருப்பசாமியோட ஐடியா உங்களுக்கு டேக் பண்ணி விடுறேன். ஸோ நீங்க அவங்களோட பேஜையும் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. டாடா பை பை, அடுத்த வீடியோல சந்திப்போம்.